ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போது ப்ளவுஸோட எப்படி ஸ்லீவை ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போதும் நம்ம சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி விட்டுட்டு எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ அதுலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரு சில பேருக்கு சென்டர் அன்ஈவனாக வரும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சென்டர் ஈவனாக வரும். ஷோல்டரோட சென்டரும் ஸ்லீவோட சென்டரும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம சென்டர்லேருந்தே ஸ்லீவை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணலாம், துணியை இழுக்காமல். ஒரே அளவாகவே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். எண்டிங்கில் வரப்போ த்ரெட்டை கட் பண்ணாமல் இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு கண்டினியூவாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வந்துடலாம். ஸ்லீவ் எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் த்ரெட்டை கட் பண்ணாமல் துணியை அப்படியே திருப்பி விட்டுட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு சென்டரில் வந்துட்டு நம்ம முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஸ்லீவ் எப்படி சுருக்கமே இல்லாமல் இருக்குன்னு. பிகினர்ஸ்லாம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட சென்டரும் ஸ்லீவோட சென்டரும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு சென்டர்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ த்ரெட்டை கட் பண்ணாமல் இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவை இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. இழுத்து ஸ்டிச் பண்ணோன்னா ஸ்லீவில் சுருக்கம் வந்துடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிபி சாய்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.